فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق حديث كتاب الله وأحسن هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, கடமையான இந்த ஜும்மாவினை நபி வழியில் நிறைவேற்ற நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த வேளையிலே அமல்கள் குறித்து சில முக்கிய தகவல்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, அமல்களை குறித்து சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் சில பேருக்கு என்ன தோன்றும் என்று சொன்னால், எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு பயான் தானே, அமல்கள் செய்வது தானே என்று சொல்லி அதை ஒரு பொருட்படுத்தாமல் ஒரு அலட்சிய போக்கோடவே ஒரு பயானை அணுகக்கூடியவர்களாக இருக்கிறோம். தொழுகையை பத்தி யாராவது பேசுறாங்க வைங்களேன், கேள்விப்பட்ட விஷயம் தானே சொல்ல போறாங்க, அதுல என்ன நமக்கு இருக்க போகிறது என்று சொல்லி ஒரு பயானாக இருந்தாலும் கூட அதுல எப்படி நாம் நினைக்க தோணுது, மனது புதியதாக ஒரு செய்தியை கேட்டா நமக்கு அது சந்தோஷமா இருக்கும். கேள்விப்பட்ட விஷயமோ அல்லது எதையில எனக்கு ஆர்வங்கள் அதிகம் இல்லையோ அந்த விஷயத்தை குறித்து பேசுகிறார்கள் வைங்களேன், அப்போ ஒரு விதமான ஒரு மனசோர்வு, கேட்பதற்கான ஒரு ஆர்வம் அதுல இல்லாம இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, முதல்ல நாம் எப்படி யோசிக்கணும்னா, எந்த தலைப்பை குறித்து சொன்னாலும் கொண்டாலும் அதிலிருந்து நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன நான் பண்ணுகிறேன், இதை நான் முறையாக கடைபிடிக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்கிறதுக்காக திருப்ப ஒரு விஷயத்த சொல்லுவது. அல்லாஹ்வும் அப்படித்தானே. நீங்க பாருங்க, ரப்புல் ஆலமீன் அல்ஹம்து சூராவையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக யூனிஃபார்மேட்டிவா ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி சொல்லி காட்டுறான்னு சொன்னா அதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கான அர்த்தம். இப்ப அமல்களை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அமல் செய்வதனால என்ன பலன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அதுல 45வது வசனத்திலே 45வது அத்தியாயத்திலே 30வது வசனத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இப்ப அம்மல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோர் அவர்களை அல்லாஹ் என்ன செய்வானா, ஃபயுத்ஹிலுஹும், அவர்களை நுழைய செய்வான். எதுல? ரப்புஹும் ஃபீ ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய அருளிலே நுழைய செய்வான். யார் இறை நம்பிக்கை கொண்டு, சும்மா இல்ல, நம்பிக்கை இல்லாம இல்ல, அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் ஒரே இறைவன் தான், அவன் அனுப்பிய தூதரின் வழியில் உண்மையாக தான் நான் இருக்கிறேன், உண்மையா ரசூலுல்லாஹ் சொன்ன அனைத்து செய்திகளும் வகை செய்திதான் என்று சொல்லி நம்பிக்கையில எந்தவித கலப்படமும் இல்லாமல் அல்லாஹ்வை மட்டுமே நம்பிக்கை கொண்டு, யார் ஒருவர் ரப்புல் ஆலமீனை நம்பிக்கை கொண்டு நாம் ஒரு இபாதத்தை செய்கிறோமோ, நல்ல அமல்களை செய்கிறோமோ, அவர்களை அல்லாஹ் என்ன சொல்லுவான், அவர்களை அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருளிலே அல்லாஹ் நுழைய செய்வான். இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. ரப்புஹும் ஃபீ ரஹ்மதிஹினா என்ன? அல்லாஹ்வுடைய அருள் என்பதுதான் இன்றைக்கு எல்லோருக்குமே தேவையான ஒண்ணு. அருள்னா என்ன? அருள்னா ஒரே வார்த்தையில அடக்கக்கூடிய விஷயமா? ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத் என்பது அதை பல விஷயங்களை கொண்டு அதை நாம் உள்ளடக்கலாம். எப்படி எல்லாம் உள்ளடக்கலாம்? இப்போ அருள் இல்லாத ஒரு வாழ்க்கை, ரஹ்மத் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். என்னதான் அவருக்கு எல்லாம் இருந்தாலும் இல்லாதது மாதிரிதான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுகிறோமே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதற்கான உதாரணம் பாருங்க.
வெறும் காசு பணம் மட்டும் இல்லை, அதுவும் சேரும். அது மட்டும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அப்படி வைங்க, புள்ள சரியில்லை, புள்ள சரியில்லை, அல்லாஹ் புள்ளையும் கொடுத்துருக்கான், அந்த புள்ள சரியில்லை, இறை வழியிலே இல்லை, மார்க்கத்தையே கடைபிடிக்கல, அவன் ஒரு பக்கம் போறான், இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. திருப்தி அடையுமா உள்ள நமக்கு? சரி, எல்லாமே கரெக்டா இருக்கு, மனைவி சரியில்லை அல்லது கணவர் சரியில்லை, மார்க்க அடிப்படையிலுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் அவங்க கிட்ட இல்லை, மன நிம்மதியே ஏற்பட மாட்டேங்குது. எல்லாமே இருந்தும் நமக்கு மனசு திருப்தி அடையுமா? இருக்காது. எல்லாமே கரெக்டா இருக்கு, தாயோ தகப்பனோ இஸ்லாத்துக்கே வரல, மார்க்க விஷயத்திலே இல்லை, ஜனாதா தொழுகை கூட தொழ முடியாது. அப்படிதானே? இப்ப எவ்வளவு பெரிய ரஹ்மத் என்பது ஒரு குடும்பத்துல அல்லாஹ் கொடுக்கிற விஷயங்கள் கூட இருக்கிறது. நம்ம எல்லாம் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற ரஹ்மத்தை எப்படி நினைக்கிறோம் என்பது தெரியல. யாருக்கெல்லாம் கொடுக்காத ரஹ்மத்தை நமக்கு வழங்கியிருக்கான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தைக்காக துவா செய்ய முடியல. நம்ம கிட்ட அல்லாஹ் எல்லாம் கொடுத்துட்டு உங்க வாப்பாக்காக நீ துவா செய்யக்கூடாதுன்னா என்னங்க சொல்லுவோம்? எனக்கு அது சரின்னுவோமா? அந்த டீலிங் ஓகேவா அல்லது நாட் ஓகேவா? வேணான்றோம். எல்லாமே அல்லாஹ் கொடுத்துட்டான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாருக்காக துவா செய்ய முடியல. அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் வச்சுட்டான். என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்கும்? எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனார் அந்த பாறையிலிருந்து நான் தப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி கண்ணு முன்னாடியே மரணிக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் புள்ளைய இஸ்லாத்துக்கு வர வைக்கல. புள்ள மார்க் அடிப்படையில இல்ல. என்ன நிலைமை? ஒத்துக்குமா மனசு? ஒத்துக்காது. அல்லாஹ்வுடைய அருள் என்பது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லாத்திலும் இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு அல்லாஹ் வழங்கி கொண்டும் இருக்கிறான், அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய மனசு என்ன, அதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதே போல அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருவான், அந்த போதுன்ற மனசே இருக்காது, தேவையே பூர்த்தி ஆகாது. என்னதான் பண்ணாலும் என்னதான் செய்தாலும், என்னடா நானும் சம்பாதிக்கிறேன், செலவு பண்றேன், அதை வாங்குறேன் இதை வாங்குறேன், ஆனாலும் என் தேவை பூர்த்தி அடையலையே, இன்னும் அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்கு. இது ஒன்று. அதே போல எதை எடுத்தாலும் இறை உதவி அதுல இருக்காது, இறையுடைய திருப்தி இருக்காது. ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா கூட அந்த பொருள்ல என்ன இருக்காது? அல்லாஹ்வுடைய திருப்தியோ அல்லாஹ்வுடைய உதவியோ அதுல இல்லை வைங்கள, அந்த பொருளே நமக்கு பயனளிக்காது. ஒரு பைக்கை வாங்குறீங்க, சும்மா ரிப்பேர் ஆகுது, என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. எடுக்கிறீங்க, எடுத்ததுமே ஒரு ரிப்பேர், சரி பண்றீங்க, என்னங்க அப்படிலாம் நிறைய பேருக்கு இருக்கு. எதை வாங்கினாலும் அது விளங்காது. விளங்காதுன்னா எப்படி சொல்றேன்? அதுல ஒரு திருப்தியே இருக்காது. அப்ப ரப்புல் ஆலமீனுடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் எதையுமே நம்ம அனுபவிக்க கூட முடியாது. அப்ப இதுல எல்லாத்தையும் தான் அல்லாஹ்வோட ரஹ்மத் இருக்கு. ரஹ்மத் என்பது ஒரு வார்த்தையை கொண்டு அடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, அதுல எல்லாத்தையும் சேர்ப்பதுதான் ரஹ்மத்து. அதே போல மன அமைதி இருக்காது. மன அமைதி இருக்காது. வீடு இருக்கும், வாசல் இருக்கும், சொந்த பந்தம் இருக்கும், மனைவி இருக்கும், குழந்தை இருக்கும், எல்லாம் இருக்கும். இருந்தும் அந்த மனசுல அப்படியே ஒரு மாதிரியான உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரியா தூக்கம் வராது. இது எல்லாம் கூட ரஹ்மத்து தாங்க. இது எல்லாம் கூட ரஹ்மத்து தான். இன்றைக்கு இதெல்லாம் ஒரு பெரியதாக நினைப்பது கிடையாது. ஆனால் நம்முடைய மார்க்கம் இதையெல்லாம் ரஹ்மத்தாக சொல்லுகிறது. நிம்மதி இருக்காது. அதே போல கண்குளிர்ச்சி இருக்காது. கண்குளிர்ச்சி கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்களா இல்லையா? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திலிருந்து என் குடும்பத்திலிருந்து கண்குளிர்ச்சியை வழங்குனாங்க. கண்குளிர்ச்சினா சாதாரணம் இல்லை. கண்குளிர்ச்சினா என்ன? என்னுடைய பிள்ளையை பார்க்கிறேன், அவங்க மூலியமாக சில திருப்தி அடைகிறது இருக்குல்ல, அது ஒரு கண்குளிர்ச்சி. குடும்பத்தின் மூலியமாக ஒரு கண்குளிர்ச்சி அடைவது இருக்கிறது. நாம் பெற்ற பிள்ளை ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறது, அதை நாம் பார்க்கிறோம், அது எவ்வளவு பெரிய ஒரு கண்குளிர்ச்சி. அந்த கண்குளிர்ச்சியும் இன்றைக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அப்ப ஒரு மூமினான முஸ்லிமான ஒருத்தவங்களுக்கு இதுவே போதுமானது. அப்ப எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேணும் அப்படிங்கிறது இப்ப புரியுது. அப்ப ரஹ்மத் வருவதற்கு என்ன செய்யணும்? அமல்களை செய்யணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நான் எவ்வளவு அமல்களை செய்கிறேன், எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்கிறேன்,
அப்ப இன்றைக்கு பல பேர் சொல்லுவாங்க, நான் என்னங்க அமல் செய்யாமலா இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. சரி, அமல் செய்பவர்கள் ஓகே, அமல் செய்யாத இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நான் சில சின்ன சின்ன விஷயங்களை சொல்றேன், இந்த ஜும்மாவில இருந்து கணக்கு பண்ணிக்கங்க. ஸ்டில் ஒருவேளை இந்த விஷயங்கள் நான் செய்யல, எனக்கு தெரியலன்னு சொன்னா, நான் ஒரு அடிப்படையான அமல்களை கூட நான் விட்டு இருக்கிறேன் என்பதற்கான அர்த்தம் தான் அது. சரியா? அப்ப ஒன்னொன்னு சுட்டி காட்டுறேன், என்னன்னு பாருங்க. முதல் விஷயம், பயண துவா எத்தனை பேருக்கு தெரியும்? என்னடா துவாவுக்கு போயிட்டேன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துவாவுல யூனிஃபார்மேட்டிவா நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க பயண துவா ஓதுனீங்கன்னா ஒரு நாளைக்குரிய எத்தனை விஷயங்களை உங்களுக்கு தேவை இருக்கோ அத்தனை தேவையும் அதுல உள்ளடங்கி இருக்கும். ஒரு வியாபாரத்துக்காக போறோம்ல, அந்த விஷயத்தை கூட அது உள்ள கேட்கிறோம். யா அல்லாஹ் போற காரியத்தை குறித்து. பயண துவா என்பது சாதாரணம் இல்ல. போறது வீட்டுக்கு வர்றது மட்டும் விஷயம் கிடையாது. அதுல பாவ மன்னிப்பு அடங்கி இருக்கிறது, தேவைகள் நிறைவேறுவதற்குரிய விஷயங்கள் இருக்கிறது, அவ்வளவு இருக்கிறது. இன்றைக்கு என்ன பயண துவான்னு சொன்னா, சில பேர் மார்க்கம் சொல்லி கொடுத்ததே செய்யறது இல்ல, நம்மளா ஒரு மனப்போட போக்குல செய்யறது. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தவக்கலை வச்சுட்டு நான் போறேன். இதுவா பயண துவா? இதுவா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க? சுபஹானல்லதி சக்கரலனான்னு ஓதிட்டே போல எல்லாரும் முன் கலிபூன் அது வரையும் நிப்பாட்டுரும். அதுக்கப்புறம் துவா இருக்கா? இருக்கு, இப்படியே போய்கிட்டே இருக்கு. அது பெரிய துவான்னு நினைச்சிட்டு அதை விட்டுடுறோம். பயண துவாவை முழுசுமா எத்தனை பேருக்கு தெரியும்? பயணம் பண்ணாத யாருங்க இருக்கிறோம்? பைக் எடுக்காத இருக்கிறோமா? வாகனம் எடுக்காம இருக்கோமா? எடுக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப இப்ப சொல்லுங்க, நான் அமல்லாம் செய்யறேங்க, இப்ப சொல்ல முடியுமா? ஒன்னொன்னா கேட்கிறோம். இதெல்லாம் அடிப்படையான விஷயம் தான் நான் சொல்றேன். ரொம்ப கஷ்டமான விஷயங்களை சொல்ல. அடுத்து, நோயாளிய சந்திக்காத யாரா இருப்பீங்களா? இருப்போம். கண்டிப்பா நோயாளி போய் சந்திப்போம், அவங்கள ஆறுதல் சொல்லுவோம், ஏதாவது பேசுவோம், அதெல்லாம் சொல்றோம். மார்க்கம் என்ன சொன்னதோ அதை செஞ்சோமா? என்ன சொல்லுவோம்? சிம்பிளான துவா, லா பஸத்தஹூரி இன்ஷா அல்லாஹ், அதோட நிப்பாட்டுருவோம். அப்படிதானே? கவலை வேண்டாம், அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் குணமாக்கிடுவான், அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டுருவோம். அதையா சொன்னாங்க? அது மட்டுமா சொன்னாங்க? நோயாளியை நல விசாரிக்க சென்றா ஒரு துவா இருக்குல்ல, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் ஆரம்பிக்கக்கூடிய துவா இருக்குல்ல, நான் முழுசா நான் படிக்கல, நேரம் இல்லை. அப்ப துவாக்களை மனப்பாடம் பண்ணல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த, அடிப்படையான விஷயத்தை விட்டுட்டு தான் இருக்கிறேன் நான். தினமும் போறேன், யாரையா சந்திக்கிறேன், அவங்களுக்காக இந்த துவா ஓதுறேன்னா ஓதுறது இல்லை, ஏன்னா தெரியல எனக்கு. அப்ப என்னென்ன அமல்களை செய்தேன் என்ற அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. அதே போல இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான துவா பாருங்க. வாப்பாவுக்காக நான் நபி வழியில தான் நான் தொழுவேன், நபி வழியில தான் அடக்கம் பண்ணும், ஊரே எதிர்த்து நிக்கட்டும், நான் அப்படியே நிக்கிறேன் நான் சொல்லி இப்படி எல்லாம் போராட்டம் பண்ணி பல உரிமைகளை வாங்கி பல பள்ளிவாசல்ல நீங்களே தொழுவீங்க, பரவாயில்ல, உறவினர்கள் தானே, உங்களுக்கு அந்த அனுமதி இருக்குன்னு சொல்லி சில பேர் திருந்திட்டாங்க. நாம திருந்துறது இல்லை. என்ன பண்றோம்? அங்க போயிட்டு நான் தொழு வைக்கல பாய், நீங்க தொழுவீங்க, இன்னொருத்தர் நிப்பாட்டுறோம். என்ன காரணம்? ஏன்னா எனக்கு ஜனாசா துவா தெரியல. ஜனாசா துவா தெரியல. ரெண்டே துவா தான். அந்த ரெண்டு துவாவை நான் மனப்பாடம் பண்ணல. என் வாப்பாக்கு நான் தொழு வைக்க முடியல. நீ ஊரெல்லாம் சண்டை போட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு குர்ஆன் ஹதீஸை சொல்லி எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறேன் உரிமையை, ஆனா செயல்படுத்த முடியல. என்ன? எனக்கு அந்த அமல்களை குறித்த கத்துக்கல, அதான் காரணம். அந்த துவா தெரியாததுனால வேற யாரையாவது எடுத்து விடுறாரு. நீங்க சொல்லுவீங்க, விட்டு கொடுப்பவங்க இருக்கிறாங்க உண்மையிலேயே, அதை பத்தி நான் பேசல. ஆனா இன்றைக்கு பல பேருடைய தயக்கம் என்ன? அதானே, என்னுடைய தகப்பனுக்கு நான் தொழு வைக்க முடியலங்க, என் தாய்க்கு நான் தொழு வைக்க முடியலங்க. ஏன்? என்ன காரணம்? எனக்கு அந்த துவா தெரியாததுனால. வேற என்ன காரணம் இருக்கு? அப்ப பாருங்க, எதெல்லாம் மிஸ் பண்ணி இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். அப்ப நம்ம என்ன அமல்களை செய்கிறோம்னு நினைக்கிறோம்? அடுத்து, தூங்குற போது கடைசியா இந்த இதுவா ஓடிட்டு தூங்குனீங்கன்னா, ஒருவேளை மௌத்தாயிட்டா நீங்க உங்களுக்கு சொர்க்கம்ட்டான்ல. தூங்கும்போது கடைசியாக இந்த படுத்து எல்லா துவாவும் ஓதிட்டு தூங்குறீங்க, அப்படி அந்த வலது பக்கமா திரும்பிட்டு உரக்கடைச்சு படுக்கிறீங்க. படுத்துட்டு இந்த துவா தான் உங்களுடைய ஃபைனல் வேர்டு, உங்க வாயில இருந்து வரக்கூடிய கடைசி வார்த்தைன்னு சொன்னா, உங்களுக்கு
சொர்க்கம் உண்டு ஒருவேளை மரணித்தால். இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி கொடுத்தது. சந்தேகிக்க கூடாது. உடனே இது அறிவை புகுத்தக்கூடாது. என்ன புகுத்தக்கூடாது? நான் எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கேன், அதை எப்படி எல்லாம் சொர்க்கம் கொடுத்துருவான் இப்படி நினைக்க கூடாது. எப்படி நினைக்கணும்? இஸ்லாத்துல இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் எல்லாம் யோசிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய கருணை முன்பாக, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை முன்பாக ஒண்ணுமே இல்லை. ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வழிகளை காட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பான். நல்ல ரூட்டு மாதிரியே தெரியும், பாதாளத்துல விழுந்துருவான், நரகத்துல. ஒருவன் அப்படியே நரகத்திற்குரிய பாதையை போலவே இருக்கும், கடைசியில சொர்க்கத்துக்கு போயிடுவான். நம்ம கையில உங்க கையில இல்ல. மன்னிக்க கூடியவன் இறைவன். நான் சந்தேகிக்க கூடாது. இஸ்லாத்துல ஷார்ட்கட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா செய்யணும். ஒட்டகம் முதல்ல வந்தா ஒட்டகம் சொல்லி குர்பானி சொன்னாங்களா, அது எப்படி? அந்த குர்பானி ஒட்டகம் இதுவும் சமமாக கேட்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களா, அதுக்கு நன்மை கிடைக்கும் நினைக்கணும், நம்பணும். அப்ப இன்றைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த துவா ஓதிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டான். இது எத்தனை பேர் செய்யறோம்? தூங்காம இருப்போமா யாராவது? யாருமே இல்லைங்க. இப்ப படுக்கும் போது இந்த துவாவை ஓதிட்டு தூங்குறதுல என்ன இருக்கு? நம்பிக்கை கொண்டு எல்லாம் ஒருவேளை நான் மரணிச்சிட்டா எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி இந்த துவா ஓதிட்டு தூங்கினா என்னங்க இருக்கு? அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துவாவை படிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் நான் என்னவோ அமல்ல கரெக்டா இருக்குன்னு எவ்வளவு விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதே போல தொழுவாத இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தொழுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ். தொழுது முடிச்சுட்டு கடைசியாக தொழுகிறதுக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குல்ல, அந்த துவாவெல்லாம் ஓதுனாலே நம் வாழ்வுக்கு தேவையான அனைத்து துவாக்களையும் நாம ஓதிடுவோம். அது எத்தனை பேர் பார்க்காம மனப்பாடமாக அதை நாம் ஓதுகிறோம் சொல்லுங்க? எல்லா இடங்கள்லயும் அப்படி ஓத முடியுமா? பார்த்து ஓத முடியாது. அதை தொழுவாமலும் இல்லை. ஐவேளை தொழுவும் கூட இன்னும் கத்துக்காம இருக்கிறோம். தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவா இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியல. ஒரு 2-3 துவா எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா அது நமக்கு என்ன ஆயிடுது? முடியல. பிள்ளைகளை சம்மர் கேம்புக்கு அனுப்புறோம், இப்ப கத்துக்கொன்றோம். பெரியவங்க நாம என்ன செய்யறது இல்ல, அந்த துவாவை பத்திய ஒரு நினைப்பே இல்லாம இருக்கிறோம். அதே போல யார் ஒருவங்க ஃபஜர் தொழுகை இருக்குல்ல, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஃபஜர் தொழுதுட்டு வீட்டு வராங்க. அப்ப வரும் பொழுது அவங்களுடைய மனைவியில் ஒருவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு திக்ர் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்பி போறாங்க. போயிட்டு வெளியே போயிட்டு ஒரு லுஹாவுடைய நேரம் இருக்கும், லுஹா நேரம், அந்த நேரத்துக்கு வராங்க. வந்து பார்க்கும் பொழுது அதே இடத்துல அமர்ந்து கூட அவங்க திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இவ்வளவு நேரம் நீங்க ஒரு துவாவை நீங்க திக்ர் பண்ணீங்கல்ல, அதை விட சிறந்த ஒன்றை நான் மெச்சும் அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்லி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்னதும் அதை விடவா, இவ்வளவு நேரம் பண்ணதை விடவா? அப்ப என்ன அது? அதை வெறும் 3 முறை சொன்னா போதும், நீங்க இவ்வளவு நேரம் பண்ணதை விட சிறந்ததுன்றாங்க, அதையெல்லாம் மிஞ்சிரும்ன்றாங்க. அது என்ன? அதுக்கு ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சின்ன துவா தான். இதை 3 முறை சொல்லுங்க. உங்களுக்கு இதை இவ்வளவு நேரம் செய்த நல்ல அமல்களை விட அது மெச்சும் அளவிற்கு அந்த நன்மை இருக்குது. அதனால இது செய்ய வேணாம்னு சொல்லல, அதை விட இதை மெச்சும் அளவுக்கு இந்த நன்மை இருக்குது என்று சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு எத்தனை பேர் அதை செய்கிறோம்? தெரியல. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாருங்க, அது தெரியாம இருக்குது நமக்கு. அதே போல மெயினுங்க, குர்ஆனை முதல்ல எத்தனை பேருங்க முழுசா படிச்சிருக்கிறோம்? ஒரே ஒரு முறை. நான் சொல்றது டிரான்ஸ்லேஷன் இருக்கு, நிறைய டிரான்ஸ்லேஷன் இன்னைக்கு வந்துருச்சு வைங்க. சரி, எனக்கு எந்த டிரான்ஸ்லேஷன் பிடிக்குதோ நான் குர்ஆனை முழுவதுமாக டாப் டு பாட்டம் 114வது அத்தியாயம் வரைக்கும் ஒரு முறை குர்ஆனை அரபியிலும் தமிழிலும் அல்லது எனக்கு விளங்கிய மொழியிலும் ஓதிய அதை தெரிந்து கொண்டேன், படித்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு முறை நான் ஃபுல்லா படிச்சுட்டேங்க, அல்லாஹ் என்ன சொல்ல வந்தான் என்பதை எனக்கு தெரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கலன்னா என்னை விட ஒரு துர்பாக்கியசாலி யார் இருப்பா மறுமையில? யா அல்லாஹ், குர்ஆனை நான் ஒரு தடவை கூட என் வாழ்நாள்ல படிக்கலன்னு சொன்னா அப்ப எதற்காக நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. அப்ப நம்முடைய அமல்கள் இது எல்லாம் அதிகமாக்கினால் மட்டும்தான் எனக்கு என்ன நடக்கும்? என்னுடைய வாழ்விற்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள்லே என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேணும் என்று சொன்னால் அமல்களை செய்தாகவே வேண்டும். அதுல எந்த ஒரு இதுவே கிடையாது, காரணங்களே கிடையாது.
வேற வழி கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அப்ப அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன, மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். அமல்களை செய்யணும். எதுக்கு செய்யணும்? அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு வேணும், அதனால நான் செய்யணும். அல்லாஹ்வுடைய அருள் தான் உலகத்துல யார் மீது அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதோ அவர்கள் எந்த விதத்திலையும் கவலைப்படவே தேவையில்லை. அவங்களுக்கு வசதி இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க, வசதி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அதுவும் ஒரு திருப்தி இருக்கும். அதே போல எதை தொட்டாலும் எதுல இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அவங்க குடும்பத்துல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கும், மன நிம்மதி இருக்கும், ஆறுதலா இருப்பாங்க. இதுதானங்க வேணும், இதுதானே வேணும். இதை தாண்டி வேற ஏதாவது மனுஷனுக்கு இருக்கிறதா சொல்லுங்க? ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் அதுல அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும், அது நம்முடைய மனசு பொருந்திக்கும். சில பேருக்கு சில இழப்பு ஏற்பட்டா அதிலே மூழ்கிடுவாங்க. அது கூட அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னு வைங்களா, அதுல நம்ம வெளியே வர முடியாது. அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுடைய அருள் வேணும். அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு வேணும் என்று சொன்னால் எனக்கு தேவைப்படுவது, நான் செய்ய வேண்டியது எது? அமல்களை செய்யணும். அமல்களை செய்வதற்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கிறதோ, நான் 10 வருஷமா இருந்துட்டேன், 15 வருஷமா இருந்துட்டேன், தௌஹீதுல இருந்துட்டேன், இதெல்லாம் பேச்செல்லாம் இல்லை. இதெல்லாம் அல்லாஹ் விடத்துல சொன்னா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எந்த ஒரு இதுவும் கொடுக்க. நான் என்ன செய்கிறேன் என்பதை அல்லாஹ் பார்ப்பான். என்ன கத்துக்கிட்டியா? திருப்தியே படக்கூடாது அதுல. நான் 5 வேளை தொழுறேன்னா சுண்ணத்தொழுவுல அப்படின்னு யோசிக்கணும். சுண்ணத்தோடு தொழுறேன்னா வேற எதை நான் தொழுவாம இருக்கிறேன், தஹஜ்ஜுத் தொழுணும்னு யோசிக்கணும். அப்ப குர்ஆன் நல்லா ஓதுறேன்னா அடுத்து சரளமா ஓதணும், கிராத்தோட ஓதணும், தஜ்வீதோட ஓதணும்னு நினைக்கணும். அதுக்கு பிறகு அதெல்லாம் கரெக்டா பண்றேன்னா மனப்பாடம் பண்ணணும்னு யோசிக்கணும். திருப்தியப்படக்கூடாது. திருப்திப்படாத வாழ்க்கை முழுவதுமாக ஒரு அதிருப்தியிலேயே இபாதத்து விஷயத்துல இருக்கணும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிவான் என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மாவில் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, வாக்காளர் பட்டியலில் ரிசல்ட் வெளியிட போறாங்க. இதை எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு கொடுத்தவங்க இருக்கும், கொடுக்காதவங்க கூட இருக்கும். அப்ப இதுக்கு பிறகாவது கொடுக்கலன்னு சொன்னாலோ அல்ல அதற்கு என்ன வழியோ என்ன ஏதுங்கிறத பாருங்க. அல்லது கொடுத்தோம் என் பேர் வரல, மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு என்ன விஷயங்களோ போய் பாருங்க. இதெல்லாம் நாம தான் பார்க்கணும். என் உரிமையை நான் தான் பெற்றுக்கிறோம். அவனுக்கு நல்லா தெரியுங்க. இந்த சிஸ்டம் கிரியேட் பண்றாங்கல்ல பாலிசி மேக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் மனுஷனை அதிகமா படிக்கிறாங்க. அவங்க இவங்களை எப்படி சொன்னா இவங்களாம் செய்ய மாட்டாங்க. சும்மா நம்ம சுத்தல்ல விட்டாவீங்களா என்ன பண்ணுவோம், அறப்போட அப்படின்ற ஒரு வெறுப்பு வந்துடும் நமக்கு. வெறுப்பு என்ன செய்ய மாட்டோம், அதுல போகவே மாட்டோம். சும்மா அங்க போய் இங்க போன்றான், என்ன நாடு இது போ அப்படின்னு போயிடுவோம். அப்ப இந்த மாதிரி எதையாவது செய்து நம்மளா ஒதுங்கிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யறோம். தெரியுது எதுக்குடா இது தேவையில்லாத விஷயம், தேவையே இல்லாத ஒரு ஆணியை பிடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட உண்மைதான். அவன் பண்ற எதுவுமே சரியில்லை. எதுதான் சரியா இருந்திருக்குது? எத்தனையோ சட்டங்களை போடுறாங்க. ஐபிசி ஆக்டை மாத்திருக்கிறாரு. இந்தியன் பீனல் கோடு இருக்குல்ல, அந்த சட்டத்தை மாத்திருக்கிறாங்க. பிஎன்எஸ்ன்னு என்ன மாத்தி என்ன எங்களுக்கு இதை கண்ட ஊருடைய பேரை மாத்துறீங்க. சிஆர்பிசின்னு சொல்லக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர் அதை மாத்திருக்கிறீங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சொல்றத சட்டங்களுடைய பேரே மாத்துறீங்க. ஒரு நாட்டுடைய பேரே மாத்துறீங்க. அந்தமானுடைய விஜயதேசம்னு சொல்லி பிளைட்டுடைய அந்த பேர் பாருங்க. எல்லாத்தையும் மாத்துறீங்க. எதுக்கு மாத்துறீங்கன்னா அதுல எந்த காரணமும் இல்லை, ஒரு திசை திருப்பல், அவ்வளவுதான். அப்ப எல்லா ஒரு திட்டத்தையும் கொண்டு வராங்கன்னா அதுல சோம்பேறித்தனப்பட்டு ஒரு 10 பேர் பின்வாங்குவீங்களே, அதுதான் பாக்குறான். அப்படியே ஃபில்டர் பண்றான் கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப இப்படி ஃபில்டர் பண்ணக்கூடிய நிலையில தான் அந்த எதிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம என்ன செய்யணும், ரொம்ப உஷாரா இருக்கும். என்ன யார் என்ன பண்ணாலும் என்னுடைய விஷயத்த என்ன செய்ய மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் என்னுடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்து என் உரிமையை நான் பெறுவேன் என்று கடைசி வரைக்கும் ஆர்வத்தோடு அதே போல சமுதாய உணர்வோடு நாம் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக வைத்து என்னுடைய ஜும்மாவின் 2ஆம் முறை முடித்துக் கொள்கிறேன். வாக்குறு தவணா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.